அழகான ஊர். அங்கே சந்தனமாரியம்மன் கோட்டைன்னு ஒரு பெரிய கோட்டை. ஆண்கள் யாரும் உள்ளே போக முடியாது, பெண்கள் யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்படி ஒரு பெரிய கட்டுப்பாடு. மரத்துல ஏறி என்னல பாக்குற? சாமி வந்துச்சு. நான் பார்த்ததே இல்லல. சப்பரத்துல சாமி போடுறது அழகா இருக்கு. பார்க்கணும்னு ஆசையா இருக்குல. நான் மரத்துல ஏறி பார்க்க போறேன். எப்பல மரத்துல யாரா சொன்னா கேளு. என் மரத்துல யாராச்சும் வருவாங்க. போல பொம்பளை பிள்ளை மரத்துல யார கூடாது. காளியம்மா வந்துட்டேன்ப்பா. தண்ணி தானப்பா? குறிப்பறிஞ்சு நடந்துக்கிற பொண்ணுமா நீ. அப்பாவுக்கு தண்ணி தான் தேவைன்னு எடுத்துட்டு வந்த பாத்தியா? ஐயா, செல்லம்மா வந்திருக்கேயா. ஐயா, நம்ம பாப்பா காளியம்மா செப்பு செல மாதிரி, தங்க விக்கிரகம் மாதிரி. பாப்பா கோட்டை செவுரு மேல ஏறி நின்று பாத்துச்சியா. காளியம்மா கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா. கீழே நகை இருக்கு தெரியுதாம்மா? ஓ தெரியுதுப்பா. இறங்கி எடுத்துட்டு வரியா? ஏனிய பிடிச்சுக்கோங்கப்பா. சரிம்மா. அவங்க விட்ட சாபம் பலிச்சிருச்சு. 15,000 குடும்பம் வாழ்ந்த அந்த கோட்டைக்குள்ள பிறப்புகளையே கிடையாது, இறப்புகள் மட்டும்தான் இருந்துச்சு. எங்க முன்னோர்கள் எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. இப்ப மீதம் இருக்கிறது என்னோட 2 மனைவிங்க, நான், 14 குழந்தைங்க மட்டும்தான். இப்ப திடீர்னு ஒருவேளை இந்த இடத்துல பெரிய பூகம்பம் வந்து பூமி பிளந்து மொத்த பேரும் போயிட்டோன்னு வச்சுக்கீங்களேன், எங்க கோட்டை வம்சமே இல்லாம அழிஞ்சு போயிடும். அப்படி சொல்லக்கூடாது. நான் கிளம்புறேன் சார். கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். நீங்க இருங்க. ஸ்ரீதர், ஐயாவை கொண்டு விட்டு வா. சரிப்பா. நாளைக்கு கண்டிப்பா வரீங்க. ஹாய் பானு. அம்மா, இது அஞ்சு என் கூட படிக்கிறா. தெரியுமே. எப்படி இப்பதானே நேர்ல பாக்குறீங்க? அஞ்சு பானு இருவருக்குமே இந்த பரிசை பகிர்ந்தளிக்கிறோம். அதான் 2 பேரும் ஜோடியா கப்ப பிடிச்சிட்டு பேருக்கு போஸ் கொடுத்தீங்க. அத்தை, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னடி அத்தைங்கற? ஆமா, ஆன்ட்டின்னு கூப்பிட்டா அத்தையா சித்தியான்னு ஒரே குழப்பமா இருக்கும். அத கிளியரா அத்தைன்னு கூப்பிட்டுட்டேன். அப்போ எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடுவியா? கண்டிப்பா. ஏன்னா அங்கிள்னு கூப்பிட்டா மாமாவா சித்தப்பாவான்னு ஒரே குழப்பமா இருக்கும்ல. ஏய், இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடி. ஆன்ட்டி அங்கிள்னு கூப்பிடாம அத்தை மாமான்னு கூப்பிட்டு பாரு, ஒரு நெருக்கமும் தெரியும், அதுல பாசமும் கலந்துருக்கும். பரவாயில்லமா, நல்லா தெளிவா பேசுற. அப்போ நான் கொளறி பேசுறேனா? ஆஹா, நீ கொளறி மழலையா பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சு இப்ப போட்டு காமிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். மாமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அத்தை, வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அத்தை. அதை ஏமா கேக்குற? இப்பதானே போலீஸ் இன்ஸ்பெக்டர், இதுக்கு முன்னாடி மிலிட்டரி ஆபீசர். ஸ்ட்ரிக்ட். என்ன சார் பண்றது? கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் விடாம நானே பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓ, நீங்களும் இதே ஊர்ல தான் இருக்கீங்களா? பாருங்க, ஒரே ஊர்ல இருக்கோம், இப்படி தான் சந்திக்க வேண்டியதா இருக்கு. நம்ம நண்பர் நந்தகோபால் கூட இதே ஊர்ல தான் இருக்காரு. அட அப்படியா? இந்த சிட்டிலேயே பெரிய பங்களா. அப்படியா? என்ன பண்றாரு? இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ். சும்மா தூணெல்லாம் வள. சொல்லுங்க. யா. நாராயண் மாமா, யார் போன்ல? சொல்றேன். சரிங்க, நீங்க வாங்க. லாரன்ஸ் பாதிரியாரா, பிரான்ஸ்ல இருந்து, ஏர்போர்ட்ல இருந்து வந்துகிட்டு இருக்காரு.
உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவர் போல் இருக்கு, ஏதோ gift கொடுக்கணும் அப்படின்னாரு, வாங்க என்ன. இது நிச்சயம் அப்பாதான். ஹலோ, குட் மார்னிங் அஞ்சு. என் செல்லக்குட்டி காலேஜுக்கு புறப்பட்டுச்சா? போங்கப்பா, நான் உங்க கூட பேச மாட்டேன். இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் வரல? ஒரு சின்ன கமிட்மெண்ட்ரா செல்லம். சாரிடா கண்ணா. சரிடா கண்ணா. சரி. That's good. சரிப்பா, நீங்க டிஃபன் சாப்பிட்டுட்டீங்களா? பூரி சாப்பிட்டுட்டு இருக்கேங்கண்ணே. ஏன் அங்க என்ன டிஃபன்? மாமா, இங்க என்ன டிஃபன்? பூரி குருமா. அப்பா கிரீச். அங்க என்ன சத்தம்? அது ஒண்ணு இல்லப்பா, டம்ளர் கீழே விழுந்துருச்சு. டம்ளரா? அப்பா, இங்கேயும் பூரி குருமா தான். அப்புறம்ப்பா, நீங்க சாப்பிட்டதும் மறக்காம டேப்லெட் போடணும், சரியா? ஓகே. கண்டிப்பா நாளைக்கு நீங்க வந்துடணும். அப்பா, நோ எக்ஸ்கியூஸ் பா. Have a good day. Have a nice day பா. ஏய் இரு, நான் பார்க்கறேன். மாமா, கை எடுங்க. வலிக்குது இல்ல? நான் லேசா தான கிள்ளன, அதுக்கே வலிக்குதா? கிள்ளணும் உங்களுக்கு தெரியாது, கிள்ளு வாங்கணும்னு தான் தெரியும். மாமா, என்ன? இந்த கை இல்ல, அந்த கை. ஓ, நான் மறந்துட்டேன். வணக்கம். வணக்கம். நான் தான் ஃபாதர் லாரன்ஸ். ஃபோன்ல நான் தான் பேசுறேன். நீங்க மிஸ்டர் நந்தகோபால் ஊர்ல இல்லைன்னு சொன்னீங்க. ஆமா. நான் பாரிஸ்ல இருந்து அவர் பொண்ணுக்காக ஒரு gift கொண்டாந்துருக்கேன். அப்படியா? வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் கம். சிட் டவுன். யூ ஆல்சோ சிட் டவுன். சார், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி சென்னா அண்ட் டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறீங்களா? நான் ஏர்போர்ட்லேயே சாப்பிட்டேன். கொஞ்சம் சிரமப்படுத்திட்டேன். ரொம்ப. ஐயோ, காப்பி கொண்டு வந்துடுறேன். ஏன் இங்கிலீஷ் தெரியாது கொடுக்க அவருக்கு. ஃப்ரான்ஸ்லேருந்து லாரன்ஸ்னு சொன்னேனே, அவர் வந்திருக்காரு. ஏதோ gift கொண்டு வந்திருக்காராம். ஹாலில் உட்கார வச்சிருக்கேன். எங்க மாமா கிஃப்டா? என்னது? எங்க எங்கன்னு எங்கிட்ட கேட்டதோடு சரி, அங்கே போய் கேட்காத, தப்பா எடுத்துக்க போறாங்க. நீ போய் பாரு, நான் காப்பி கொண்டு வந்துடுறேன். எனக்கு gift. ஐயா ஜாலி. மைக்கேல், இந்த நாய் எடு. Wow, it's a fantastic dog. வணக்கம்மா. வணக்கம் ஃபாதர். இந்தாம்மா. It's a wonderful dog, father. அம்மா, பிரான்ஸ்ல அது ரொம்ப பாப்புலர். மொத்தம் 4 பீஸ் கொண்டாந்தேன். உன்னை சின்ன வயசுல பார்த்தது, இப்போ நீ ரொம்ப பெருசா வளர்ந்துட்ட. நீ விளையாடணுங்கிறதுக்காக இந்த பொம்மையை நான் அங்கிருந்து கொண்டாந்துருக்கேன். Thank you, father. இந்த டாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வாழை பிடிச்சு இழுத்து பாரு. குறைக்குது. கடிக்குமா ஃபாதர்? குறைக்கிற நாய் கடிக்காது. நல்ல வேளை. இந்தாங்க. Thank you. Hot coffee, Indian coffee. நாய் நாய் நாய், பெரிய நாய். கட்டி போடு, கடிச்சிர போகுது. மாமா, இது பொம்மை நாய். பொம்மை நாயா? ஆஹா, அடடே கடடடா. ஏய், குறைக்குதே. பொம்மை நாய். பொம்மை நாய் தான். வாழை பிடிச்சு இழுத்தா மட்டும் குறைக்கும். அப்படியா? புது மாதிரியா இருக்கு. ஆமா, குறைக்குது. இந்தாங்க. அப்ப நான் புறப்படுறேம்மா. இன்னைக்கு ஈவினிங் நான் பாரிஸுக்கு போகணும். அப்பாவை தான் பார்க்க முடியல. அடுத்த வாட்டி வரும்பொழுது கண்டிப்பா நான் அப்பாவை பார்க்குறேன். வரட்டுமாம்மா? தேங்க்யூ. போயிட்டு வாங்க. டாக். வாழை பிடிச்சிக்கிட்டா குறைக்குது, ஆனா கடிக்காது இல்ல. ஐயோ மாமா, குறைக்கிற நாய் கடிக்காது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட், 100 ஏக்கர் பரப்புல ஒரு கிரானைட் ஃபேக்டரி. நான் பணம் போடுறேன். நல்ல லாபம். லாபத்தை 3 பேரும் எப்படி பிரிச்சுக்கிறது? வர்ற லாபத்தை எந்த பெர்சன்டேஜ்ல பிரிச்சுக்க போறோம்? ஏன் பிரிக்கிறீங்க? வர்றத டக் 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 3 பங்கா பிரிச்சுறேன், எடுத்துக்கோ. ஏன்னா எனக்கு பணத்தாசையே கிடையாது. ஐயோ, எனக்கும் அப்படித்தான் சார். வாங்குற சம்பளத்தை வச்சு மட்டும் தான் நான் நடத்துறேன். நம்ம வக்கீல் தான் கொஞ்சம் சவால் கேஸ். ஐயோ, எனக்கு பணத்தை பார்த்தா வேப்பங்க மாதிரி பிடிக்கவே பிடிக்காது. அஞ்சு அஞ்சு அஞ்சு. ஐயோ, நாய் நாய் நாய். அங்கிள், ஏய், நாயை பார்த்து நாய். உள்ள நாய் நாய். உள்ள அஞ்சு தானே இருக்கா? ஐயோ அங்கிள், உள்ள நாய் இருக்கு. இல்லம்மா, அஞ்சு தான் இருக்கு. அப்ப அஞ்சு தான் நாய் மாதிரி கழிக்கிறாளா? ஓ, அதுவா? அது அப்படி இல்லம்மா. என்னன்னா, அஞ்சு ஒரு பொம்மை நாய் வாங்கியிருக்கா. அது வாழை பிடிச்சி இழுத்தா குறைக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. தைரியமா போ. நிஜமாவா? நிஜமா தான் போ.
தயங்கி தயங்கி நிக்காதம்மா, நாய் ஒன்றும் செய்யாது. போ, இனிமே நாய் தான் உன்னை பார்த்து பயப்படும். போ போ. அஞ்சு, ஹேய் பானு, வா 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 வா, கம் 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 சிட். ஏய், இத தொட்டு பாரு, நல்லா இருக்குல்ல? இப்ப வாலை புடிச்சு இழுத்து பாரு, குறைக்கும். ஹேய், பயப்படாத, இது கடிக்காது. எங்க வாங்குன? நான் வாங்கல, எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. என்ன எப்போ சின்ன வயசுல பாத்தாங்களாம். நான் இன்னும் அப்படியே இருப்பேன் நினைச்சுக்கிட்டு நான் விளையாடுறதுக்காக இந்த நாய் பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? இது மார்க்கெட்ல கிடைக்குதான்னு கேட்டு பார்க்கணும். இப்பதான் பிரான்ஸ்லயே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஃபாரின் ஐட்டம்ஸ் விக்கிற கடையில கேட்டு பார்க்கலாமே. இப்ப என்ன, உனக்கும் இதே மாதிரி நாய் வேணும் அவ்வளவுதானே? நான் அப்பா கிட்ட சொல்லி லாரன்ஸ் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்றேன். சரியா? தேங்க்ஸ் அஞ்சு. ஏய், உனக்கு வேணும்னா நீ இதை எடுத்துட்டு போ பானு, நான் வேற வாங்கிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், இது நீயே வச்சுக்கோ, நான் வேற வாங்கிக்கிறேன். வேணாம் சார், உங்க சொந்தக்கார பையன் கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவோம். இவனை விட்டா நம்மள மாட்டி வச்சிருவான்டா. எப்படி காப்பாத்துறது? போலீஸ் வரா, வாங்கடா ஓடிடலாம். போலீஸ் சீக்கிரம் வாங்க. பயந்து ஓட்டானுங்க. சீக்கிரம் போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் போலீஸ். நீ எங்கடா இங்க? டேய், உன் சத்தம் கேட்டு தான் உன்னை நான் காப்பாத்த வந்தேன். என்னது, நீ என்ன காப்பாத்தினியா? அப்ப இந்த போலீஸ்காரங்க நடந்து வர பூட் சத்தம், அவங்க அடிக்கிற விசிலு, இந்த சைரன் சத்தத்தெல்லாம் வச்சு அவங்க எல்லாம் காப்பாத்துறாங்கன்னு நினைச்சேன். எல்லாம் என் வாயில எஃபெக்ட் கொடுத்தேன். அட பாவி, வாயில ஒரு வாத்திய கோஷ்டியே வச்சிருக்கியேடா. ஆமாடா, சாரிடா. எதுக்குடா? என்னால தானே நீ அடி வாங்கின. பரவாயில்லடா, ஆனா ரொம்ப அடிச்சுட்டானுங்கடா. ஆனாலும் உன் சித்தப்பா ரொம்ப மோசமான ஆள்றான். சொத்துக்காக கொலை வெறியில திரியிறான். நீ மட்டும் மாட்டின, உன் தலையை வெட்டிட்டு அப்புறமா சாரி சொல்வார். அதனாலதான் எங்க அம்மா சொன்னாங்க, உங்க சித்தப்பா எனக்கு அகப்படாத, எங்கன்னா ஒரு 6 மாசம் இருந்துட்டு வரான்னு சொன்னாங்க. அப்பதான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன்டா, அதுக்குள்ள ஆளை மாத்தி ஒன்னும் தூக்கின்னு வந்துட்டாங்கடா. ஏண்டா, உனக்கும் எனக்கும் வித்தியாசமே தெரியலடா. குறைஞ்சபட்சம் 600 வித்தியாசம் இருக்குமேடா. லூசாடா அவன் சித்தப்பா அனுப்புன ஆளுங்க. ஆனா ரொம்ப நல்லா அடிக்கிறானுங்கடா. அதுல ஒரு 2 அடி வாங்கியிருந்த உன் கிரவுண்ட நிறவி இருப்பாங்க. எனக்கு ஒரு 6 மாசம் உன் கூட அரக்கல கூடுறா. எப்படி அடக்க முடியும்? இப்ப பார்த்ததுக்கு இந்த அடி அடிக்கிறானுங்க. உன் கூட நான் இருக்கேன்றது தெரிஞ்சது உன் சித்தப்பாளுங்க புன புரட்டு புரட்டிடுவானுங்க. லூசு பயலடா நீ, பண்ணி பயல. நான் எப்படி அவனுக்கு அடைக்கல கொடுக்க முடியும்? விருந்து மருந்து 3 நாளைக்கு தான். உன்னை வச்சு ஒரு நாள் கூட சோறு போட முடியாது. 6 மாசத்துக்கு வெடிச்சு குட்டுவாங்களா? வேலைய பாரு, முட்டா பயல, அரவட்ட பயல. விடா, இப்படி ஒரு நன்மையில நினைச்சிட்டு போறடா. என்கிட்ட 30 லட்சம் ஆகுதுடா, எங்கடா வச்சு போச்சுக்கடா. என்னடா இப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போற? யாரா நீ? என் நண்பன்டா. என்ன விட்டுட்டு நீ எங்கடா போவ? நீ என் செல்லண்டா, என் புஜ்ஜுடா. நிஜமாவே 30 லட்சம் வச்சிருக்கியா? எங்க அம்மா மேல சத்தியமா நான் 30 லட்சம் வச்சிருக்கேன். அப்ப நீ தான்டா எனக்கு அடக்கலாம் கொடுக்கணும். அப்ப வா.